சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மித்ரா, மித்ரா, மித்ரா என்னாச்சு? மித்ரா, இங்க பாருமா. மித்ரா. அஞ்சலி. 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 மித்ரா. மித்ராக்கு என்னாச்சு? மித்ரா. இல்ல சார், நான் கவி ரூம் கிட்ட வந்தப்போ யாரோ உள்ள இருந்து கதவு தட்டின மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் வெளிய இருந்து திறக்க பார்த்தப்போ கதவு வெளியே பூட்டி இருந்துச்சு. அப்புறம் சாவி எடுத்து கதவு திறந்து பார்த்தா உள்ள மித்ரா மயக்கமாயி கிடந்தா. ஹே, போய் சொல்லாதடி. மித்ரா ரூம்ல இருக்கும்போது கதவு எப்படி வெளியே பூட்டி இருக்கும்? என்ன கதை சொல்றியா? என்னடி பண்ண என் தங்கச்சிய? உண்மையை சொல்லு, என்ன பண்ண? கவி, எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஏன் மேல நீ கோவப்பட்டு இருக்க? நான் என்ன பண்ண? நான் ஒண்ணு பண்ணல. நான் மட்டும் வரலனா மித்ராவோட நிலைமையே வேற மாதிரி ஆயிருக்கும். நீ எதுக்கு இங்க வந்த? அத ஃபர்ஸ்ட் சொல்லு. உனக்கு கிச்சன்ல தானே வேலை, நீ எதுக்கு என் ரூம்குள்ள போன? கவி, முதல்ல நீ இப்படி அஞ்சலி மேல குறை சொல்றத நிறுத்து கவி. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ எதையாவது பேசிட்டு இருக்காத. மித்ரா கிட்ட கேட்டாதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். மித்ரா. 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 மித்ரா, கண்ணு திறந்து பாரு. கண்ணு திற. என்னடி ஆச்சு? மித்ரா, கண்ணு திறந்து பாரு மித்ரா. ஹே மித்ரா, மெதுவா கண்ணு திறமா. ஹே மித்ரா, என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு தெரியல. ரூம்ல உட்காந்துட்டு இருந்த திடீர்னு பார்த்தா எனக்கு மூச்சு விட முடியல. எந்திரிச்சு போய் கதவு திறக்கலான்னு பார்த்தா யாரோ கதவை வெளியே வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. மகேஷ், நானும் நீங்களும் உங்க ரூம்ல தான் இருந்தோம். அத்தையும் நம்மளோட தான் வந்தாங்க. அப்புறம் வேற யாரு கதவை பூட்டி இருக்க முடியும்? எல்லாம் இவளோட வேலைதான். கவி, ஏன் அவசரப்பட்டு அஞ்சலி மேல பழி போட்டுட்டு இருக்க? அவங்க தான் கதவை பூட்டி இருந்தாங்கன்னா அவங்க இருக்கு கதவை திறந்து மித்ராவை காப்பாத்திருக்க போறாங்க. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசு. மித்ரா, வா, மெதுவா எந்திரிச்சு வாமா. வா. இருந்து ஏதோ ஒரு மாதிரியான ஸ்மெல் வருதே. கண்டிப்பா இந்நேரம் கவி செத்து போனமாயிருப்பா. உள்ள போய் அப்பதான் பாக்குற மாதிரி பார்த்து சவுண்ட கொடுத்து எல்லாரையும் கூப்பிடுவோம். என்ன செத்து போயிருப்பான்னு நினைச்சா உயிரோட இருக்கா. இத்தனைக்கும் கதவை வெளியில பூட்டிட்டு தானே போனோம். அப்புறம் எப்படி? இந்த ஆள் மொழிய சரியில்லையே. இந்த ஆள் தான் ஏதோ செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். இந்நேரம் மித்ரா செத்து போயிருப்பா. என்ன?
ஏய் என்ன சொல்ற? மித்ரா ஏன் சாவ போறா? நீங்க கவிய கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணீங்கல்ல, அதுல பாவம் மித்ரா மாட்டிக்கிட்டாங்க. ஏய் என்ன உளறிட்டு இருக்க? நான் ஏன் கவியை கொல்ல போறேன்? அன்னைக்கு இப்படிதான் என் மேல பழிய போட்ட, இன்னைக்கும் நான் கொல்ல ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? சும்மா கத்தாதீங்க. நீங்க தான் இதை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் அஞ்சலி, எப்பவுமே ஆதாரம் இல்லாம யாரையும் குத்த சொல்லக்கூடாது. எந்த ஆதாரமும் இல்லாம நீ அவர் மேல இப்படி பழி போடுறது ரொம்ப தப்பு. ஆமா அஞ்சலி, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அங்கிள் எதுக்காக கவியை கொல்லணும்? அப்போ கவி ரூம வெளிய பூட்டினது யாரு? பூட்டினது யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? நானே என் பொண்ண உள்ள வச்சு பூட்டி கொல்ல பார்த்திருப்பனா? உள்ள இருக்கிறது மித்ரான்னு தெரியாம கவின்னு நினைச்சு நீங்க அந்த கதவை பூட்டிருக்கலாம்ல. ஏய் என்ன நீயா கற்பனை பண்ணி எதாவது சொல்லிட்டு இருக்க? ஓ, உன் மேல பழி வரக்கூடாதுன்னு என் மேல நீ திருப்ப பாக்குறியா? கதவை பூட்டினது நீதான். முதல்ல கவியை கொல்ல ட்ரை பண்ண, இப்போ என் பொண்ணைய கொல்ல ட்ரை பண்ணிருக்கியா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஏய், போது நிறுத்துங்க. மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பழி போட்டுட்டு இருக்காதீங்க. அப்பா அப்பா, கொஞ்ச நேரத்துல நான் செத்துருவணும்னு பயந்துட்டேன்ப்பா. பயப்படாதமா, உனக்கு ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல.